ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் ரிலீஸுக்கு முன்பே கங்குவா திரைப்படத்தோட வசூலை ஓரம் கட்டிய அஜித் சாரோட குட் பை டக்லி மற்றும் விடாமுயற்சி திரைப்படம். இந்த ஒரு வீடியோவில் விடாமுயற்சி மற்றும் குட் பை டக்லி திரைப்படம் எவ்வளோ தொகைக்கு விற்பனையாக இருக்குது, எந்த நிறுவனம் வாங்கியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் படம் எப்போது வெளியாக போகுது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இரண்டு திரைப்படத்தில் நீங்கள் எந்த திரைப்படத்திற்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். இந்த இரண்டு திரைப்படமே எவ்வளவு தொகைக்கு வெற்றியா இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி குட் பை டக்லி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வெளியாகிறது உறுதியாயிருச்சு. அதாவது ஜனவரி 10ஆம் தேதி குட் பை டக்லி திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாக போகுது. அதனை தொடர்ந்து விடாமுயற்சி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா மே 1ஆம் தேதி அஜித்தோட பிறந்த நாளான மே 1ஆம் தேதி வந்து வெளியாகிறது உறுதியாக இருக்குது. இந்த இரண்டு திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியுமே உறுதியாயிருச்சு. இருந்தாலும் படக்குழுவினர்கள் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக சொல்லாமல் இருக்கிறாங்க. கூடிய விரைவில் இதற்கான அப்டேட் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பாம். இந்த ஒரு நிலையில தான் தற்பொழுது இந்த இரண்டு திரைப்படமே ஓடிடியில் எவ்வளவு தொகைக்கு விற்பனையா இருக்கு அப்படின்றக்கான அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது. முதலாவதாக விடாமுயற்சி திரைப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் 75 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்களாம். அதே போல குட் பை டக்லி திரைப்படத்தை 95 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்களாம். இந்த இரண்டு திரைப்படத்தையுமே நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்க. இந்த இரண்டு திரைப்படங்களின் டிஜிட்டல் உரிமை விற்பனையான அளவுக்கு கூட சூர்யாஸோட கங்குவா திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா வசூல் வந்து பண்ணல. தமிழகத்தை தவிர்த்து மற்ற அனைத்து ஏரியாவிலுமே கங்குவா திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா வசூல் வந்து ஆயிருச்சு. அஜித் சாரோட படங்கள் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே அன்பா, தேங்க்யூ.